அண்ணா, myself Nandini. ஓகே. எஸ் நந்து. நாங்க வந்து இதுவரையும் 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா. ஓகே. இந்த டாஸ்க் எல்லாமே நவுன் ரிலேட்டடா தான் நான் பண்ணியிருக்கோம். இதுவரையும் நவுன் டாபிக் பத்தி மட்டும் பண்ணியிருக்கோம். நான் நவுன் ப்ரொனவுன் வச்சு பண்ணியிருக்கோம்ண்ணா. ஓகே. காமன் நவுன் அப்புறம் ப்ளூரல் பண்ணிட்டீங்களா? புரியலண்ணா, பிரேக் ஆகுது. ப்ளூரல் நவுன்ஸ், ப்ளூரல் நவுன் இல்லடா, நவுனோட டைப்ஸ் 7 டைப்ஸ் வச்சு மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே. சரி, நவுன் பத்தி வந்து ஜென்ரலா வந்து நவுன் பத்தி கொஞ்சம் ஜென்ரலா பாத்துடலாமா? அப்போ என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, சரி. நவுன்ஸ் இருக்குல்ல, ஜென்ரலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்கான காமன் நவுன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். வாட் இஸ் அ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்ட்டு வந்து பார்த்திருப்போம். காமன் நவுன்ல ஜென்ரலா நேம்ஸ், காமன் நேம்ஸ், இப்போ ஆர்டிஸ்ட், ஸ்டூடெண்ட், இது எல்லாமே வந்து காமன் நேம்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். கிளவுன், அக்ரோபேட், ஆஸ்ட்ரோனட். ஓகேவா? ரைட். இது எல்லாமே வந்து ஜென்ரலா அப்போ எனி நேம்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட், சைல்ட், சிங்கர், அது மாதிரி என்ன வேணா வந்து இது எல்லாமே வந்து ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற காமன் நவுன்ஸ் ஃபார் நேம். இப்போ இதுவே வந்து காமன் நவுன்ஸ் அப்படின்றதுல இண்டிவிஜுவலா நம்ம வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுமா? நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்க்கு நீங்க என்னென்ன அனிமல்லாம் நேம்ல யூஸ் பண்றீங்களோ, பாக்குறீங்களோ, வைல்ட் அனிமல்ஸா இருக்கட்டும், டாக், கேட், இது மாதிரி எது வேணா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து காமன் நவுன் ஃபார் அனிமல்ஸ்ல பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பிளேசஸ். இந்த பிளேஸ் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுறது. இப்ப பீச், லைப்ரரி, ஓகேவா? பீச், லைப்ரரி, பார்க், சர்ச், ஏர்போர்ட். அப்புறம் நிறைய பேரோட அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ்லாம் பார்த்தேன், கரெக்டாவே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டீங்க. அது கொஞ்சம் வந்து லைட்டா வந்து ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணதான் நம்மளுக்கு இன்னும் பெட்டரா வரும். உங்களோட ஆடியோ ப்ரொனவுன்சியேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்ல டாஸ்க். ஆனா வந்து அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து திங்ஸ்க்கு, பிளேஸ்க்கு அப்புறம் வந்து திங்ஸ். பேஸ்கெட், பேஸ்கெட், பெட். உச்சரிப்பை வந்து கரெக்டா கவனிச்சுக்கோங்க. ட்ரம், கேக், கேக், பிளாங்கெட். பொருள்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து காமன் நவுன் ஃபார் திங்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றோமா, காமன் நவுன் ஃபார் திங்ஸ். இதெல்லாம் ஜென்ரலா எக்ஸாம்பிள்ஸ். ஆனா வந்து நான் லாஸ்ட் டைம் இந்த கிளாஸஸ்ல எடுக்கிறப்போ ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தேன். எல்லாரும் வந்து மினிமம் வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் வந்து எழுதணும். யார் இருக்கிறதுலே அதிகமா எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தேன். அப்ப இருந்து இப்ப கேக்குதாப்பா? இப்ப தெளிவா கேக்குதா? கேக்குதுண்ணா. 3 இயர்ஸ் பேக் வந்து கிளாஸஸ் எடுக்கிறப்போ வந்து காமன் நவுன் வந்து எல்லாரும் மினிமம் 20 வேர்ட்ஸ் வந்து எழுதணும். 20 வேர்ட்ஸ் வந்து எழுதணும். நேம், பிளேஸ், அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ்ல எழுதணும். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எவ்வளவு வேணா எழுதலாம். யார் அதிகமா எழுதுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொன்னா, ஒரு பர்சன் வந்து நேம்ல மட்டுமே வந்து மோர் தென் 200 எழுதியிருந்தாங்க. 200 பிளஸ். அப்புறம் திங்ஸ்ல 800 பிளஸ் திங்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ வந்து வேர்ட்ஸ். நம்மளுக்கு எவ்வளவு காமன் நவுன்ஸ் இதெல்லாம் தெரியுதோ நம்மளுக்கு ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன் அப்படின்றது வந்து இப்போ லைப்ரரி, LIB, லைப்ரரி, இது வந்து காமன் நவுனா. இப்ப இதுவே கன்னிமரா லைப்ரரி அப்படின்ட்டு வந்து சொல்றோம் அப்படின்னா, கன்னிமரா லைப்ரரி அப்படின்னு சொல்றோம்னா இந்த இடத்துல கேவும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், எல்லும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்ப கன்னிமரா லைப்ரரி, இது வந்து ப்ராப்பர் நவுனா மாறிடும். ஆல் நேம்ஸ், நேம்ல வந்து எல்லா மனிதர்களோட நேமும்
எல்லாரும் இப்போ ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னா கூட அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். இது எல்லாமே வந்து சம் ஃபேமஸ் ப்ராப்பர் நவுன்ஸ். அலிபாபா 40 திருடர்கள், அந்த அலிபாபா, ஃப்ளோரன்ஸ் நைன்டிகேல், அப்புறம் ட்ரெக் ஜெட்டர், பவுலின், ஜானி டெப், பேட்ரிக், ஹாரி பாட்டர், பினாச்சியோ, ராபின்ஹுட், இது எல்லாமே வந்து ப்ராப்பர் நேம்ஸ். அப்ப ப்ராப்பர் நேம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா எஃப் என், எத்தனை வேர்டு இருக்கோ அந்த எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் டெஃபினெட்லி இருக்கணும். அப்போ நம்மளோட நேம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லா நேமுமே வந்து ப்ராப்பர் நவுன்ல சேருமா? அதே மாதிரி நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், கண்ட்ரியோட நேம், அதோட பீப்புளோட நேம். இப்ப இந்தியா, இந்தியன், நிறைய பேர் இந்தியா அப்படின்னு எழுதுறப்போ INDIA அப்படின்னு எழுதுறாங்க. அதுவே தப்பு. கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். INDIA. எந்த கண்ட்ரி நேம் எழுதுனாலும், உங்க நேம் எழுதினாலும், இப்ப என் பேர் எழுதுறேன்னா VIJAY, டைப் பண்றப்ப கூட நீங்க ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணக்கூடாது. பிராக்டிஸ் பண்றப்போ டெஃபினெட்லி ப்ராப்பர் நேம் போடுறப்போ டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அமெரிக்கன், அமெரிக்கன் ஸ்பெல்லிங் உச்சரிப்பு பார்த்துக்கோங்க. அமெரிக்கன். Egypt, Indian, Italian, Italian, Thai, Japanese, Korean, Malay, Filipino, Pakistani. அப்போ கண்ட்ரி அண்ட் பீப்புள் எல்லாமே வந்து ப்ராப்பர் நேம்ஸ். ஓகேவா? ப்ராப்பர் நேம்ஸ். அண்ட் டெஃபினெட்லி ஆல் ப்ராப்பர் நேம்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆல் ப்ராப்பர் நேம்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இது வந்து கொஞ்சம் இருக்கா? நெக்ஸ்ட், டவுன்ஸ், சிட்டிஸ், பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ் எல்லாமே ப்ராப்பர் நவுன்ல தான் இருக்கணும். இப்போ சென்னை அப்படின்ட்டு நிறைய பேர் நான் டைப் பண்றதே வந்து பார்த்துருக்கேன். உங்க ஊர் அப்படின்ட்டு வந்து கேட்டோம்னா சென்னை அப்படின்றாங்கன்னா சென்னை வந்து ஸ்மால் லெட்டர்ல போடுவாங்க. திருநெல்வேலினா டி ஸ்மால் லெட்டர்ல, திருவள்ளூர்னா டி ஸ்மால் லெட்டர்ல. அப்படி வரவே கூடாது. டெஃபினெட்லி டவுன் பேரு, உங்களோட நகர் பேரு எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஹாங்காங், ஈஜிப்ட். த கிரேட் வால் ஆஃப் சைனா இதுல பாருங்களேன், GWC, இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கு. தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, SL, ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கு. அதே மாதிரி டோக்கியோ, சிட்னி. அப்போ உங்க ஊர் பேர் இதுக்கப்புறம் நீங்க எழுதுறீங்கன்னா இல்ல டைப் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர், THAN, ஜாவூர். அப்ப வந்து டி வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஐ எம் கோயிங் டு திருச்சி, TRICHY, திருச்சி, டி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஆல்ரைட். அதே மாதிரி லேண்ட்மார்க், பில்டிங்ஸ் பேரு பாருங்களேன், ஐஃபில் டவர். இப்போ செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றோம்னா அதை தமிழ்ல நீங்க வந்து தமிழ்ல செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்றோமா, இங்கிலீஷ்லயும் வந்து அதை டைப் பண்றீங்கன்னா அது டெஃபினெட்லி செம்மொழி பூங்கா அப்படின்றது S கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். பூங்கால P கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஆல்ரைட். இப்போ உங்களோட பிளேஸ் எங்க சென்னையில வந்து பெரம்பூர்ல தங்கி இருக்காங்கன்னா P கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். கோடம்பாக்கம்னா K கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். உங்க காலேஜ் பேர் வந்து எழுதுறீங்கன்னா காலேஜ் பேரு ஒவ்வொரு லெட்டருமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து டேஸ் ஆஃப் வீக் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் இயர் ஆர் டெஃபினெட்லி ப்ராப்பர் நவுன்ஸ். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாமே வந்து டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எவ்ரிதிங். இது எல்லாமே இப்போ உச்சரிப்பு பார்த்திருப்பீங்க எப்படி வரணும்ட்டு. நம்ம ஜனவரி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ
எல்லாமே டெஃபினெட்லி இந்த டேஸோ சண்டேஸோ இல்ல மந்த் அது மாதிரி எழுதுறப்போ கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். தீஸ் ஆர் ப்ராப்பர் நவுன்ஸ். அப்புறம் மவுண்டெயின், பீக்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் கூட வந்து டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்போ காவேரி அப்படின்னு சொல்றோம்னா சிஏ சிஏ கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். பொன்னி அப்படின்னு சொல்றோம்னா பிஓ பொன்னி பி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். தேம்ஸ் இது இங்கிலாந்துல இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் ME ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஃபேமஸ் பிளேசஸ். லேக் மிச்சிகன் LAKE லேக் வந்து காமன் நேம். ஆனா மிச்சிகன் அப்படின்ற அந்த லேக்க சொல்றப்போ லேக் மிச்சிகன் அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ரெண்டும் சேர்த்து தான். தி பெசிபிக் ஓஷன் பி ஓஷன் அப்படின்றது வந்து காமன் நவுன் தான். ஆனா பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்றப்போ பியும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஓவும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். எல்லா நதிகள்ல இருந்து எல்லாமே வந்து டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு எழுதுறோம்னா பே பேன்றது வந்து நார்மலா வந்து காமன் நவுன். பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றப்ப பே ஆஃப் பெங்கால் BENGAL பெங்கால் இது ரெண்டுமே டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்ப அரேபியன் சீன்னு சொல்றோம்னா ஏவும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், எஸ்ஸும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஆல்ரைட். அப்போ ஆஃப்டன் யூஸ் தி இந்த தி அப்படின்ற அந்த வேர்டு யூஸ் பண்றாங்கல்ல, தி இல்ல த அப்படின்னு நம்ம சொல்றோமா, இது எல்லாமே ஓஷன்ஸ், ரிவர்ஸ், சீஸ் அண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து சேர்க்கிறாங்க. ஏன் சேர்க்கிறாங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி. இப்ப பாருங்களேன், தி சன், தி சன், தி மூன், ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்றது. தி பிரின்சிபல் இப்படின்னு சொல்றப்ப வந்து தி அப்படின்னு யூஸ் பண்றோம். ஏன்னா உலகத்துல ஒரு டைப் தான் இருக்கு அப்படின்னா தி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் மவுண்ட் மீன்ஸ் மவுண்டெயின், மவுண்டெயினுக்கு தான் மவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி MT அப்படின்ட்டு வந்து போடும். ஷார்ட்டர் ஃபார்ம்ல MT, மவுண்ட் எவரெஸ்ட் இது மாதிரியும் வந்து போடும். ஆல்ரைட். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் ஆல் த நேம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் போச்சா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வந்து ஸ்பெஷல் டேவா நம்மளுக்கு ரிபப்ளிக் டேனா R கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். பொங்கல்னா P கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவல் சொன்னாலும் வேலண்டைன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேர்ல்ட் ஹெல்த் டே, காலேஜ் டே இது மாதிரி எந்த டேவா இருந்தாலும் டெஃபினெட்லி ஃபெஸ்டிவல் அப்புறம் முக்கியமான நாள் அது எல்லாமே டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஆல்ரைட். நம்மளோட மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து யோசிச்சு பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். எந்த டேவா இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர் மிஸ் பண்ண கூடாது. ஓகேவா. நியூ இயர்ஸ் டேன்னு சொல்றப்போ நியூ இயர் டே மூணுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கு. ஓகேவா. ரைட். அதனால இப்ப தமிழ் நியூ இயர் அப்படின்னு சொல்றோம்னா தமிழ் நியூ இயர் எல்லாமே டெஃபினெட்லி கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஆல்ரைட். அப்போ இதெல்லாமே வந்து நம்ம தப்பு தப்பாவே எழுதிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. இதெல்லாம் அண்டர்லைங் எக்ஸசைசஸ். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பாக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியா வரும். தென் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ். சிங்குலர் ஃபர்ஸ்ட் சிங்குலருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் ஒற்றை, ப்ளூரல்னா மிகையாக அதிகமாக இருக்க, மோர் தென் ஒன் அப்படின்றது வந்து ப்ளூரல் சொல்றோமா. இப்ப பாருங்க, a ship, a ship, an owl, a ship, an owl, a woman, a train. அப்ப இதுலயும் வந்து நிறைய வேர்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. a flower, நம்ம எல்லாம் எப்படி படிக்கிற ஃப்ளவர் அப்படின்றோம், ஃப்ளவர், flower, an airplane, a bicycle, a ball, a bus, a comb, a girl, a key, a letter, a map, a photograph, a refrigerator, a slide, a swing, a van. ஒரு சில இடத்துல an யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில இடத்துல a யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ where to use a and where to use an அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும். அதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு.
யூஸ் a or an before singular. ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி டெஃபினெட்லி a or an வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். And before the word beginning with vowels, இந்த a, e, I, o, u, a, e, o, u. இப்போ நம்ம ஜெனரலா a, e, I, o, u அப்படின்னு சொல்றோமா? ஆனா இதோட உச்சரிப்பு ஆக்சுவலா எப்படி வரணும்? எக்ஸாம்பிள், சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஆப்பிள், சவுண்ட் வரணும் இது. ஓகேவா? இல்லைன்னா சவுண்ட் வந்து இங்க வரணும். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்றீங்களா? ஆப்பிள், ஈக்கு வந்து எலிஃபண்ட். எலிஃபண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்றோம்னா ஈயோட சவுண்ட் வருதா, ஏவோட தமிழோட ஏவோட சவுண்ட் வருதா? எலிஃபண்ட் அப்படின்னு சொல்றோம்னா ஈயோட சவுண்ட் வருதா, ஏவோட சவுண்ட் வருதா? எலிஃபண்ட். ஏ தானே வருது, ஏ சவுண்ட் தானே வருது. அப்ப இது ஈ கிடையாதுல, உச்சரிப்பு இடத்துல இது வந்து ஈ கிடையாதுல. இமேஜின், இமேஜின், இமேஜின் சொல்றப்போ இந்த ஐயோட சவுண்ட் வருதா இல்ல ஈயோட சவுண்ட் வருதா? அதாவது தமிழ்ல ஈயோட சவுண்ட் வருதா? இமேஜின். இங்க தானே ஈயோட சவுண்ட் வருது. ஆல்ரைட், அப்ப தமிழ் எழுத்து மாதிரி. சுபாஷினி, அத வந்து கிளியர் பண்றதுங்க. அது தெரியாம கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதை கிளியர் பண்ணுப்பா இந்த ஸ்கிரீன்ல. இங்க சைட்ல அந்த ரைட்டிங் இது வந்து இருக்கும். அதுல கீழே வந்து கிளியர் அப்படின்ட்டு வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை வச்சு கிளியர் பண்ணும். ஓகே, நான் கிளியர் பண்ணி விட்டுட்டேன். ஆல்ரைட், ஓகே. அப்போ இந்த அ, ஏ, இ, ஓ, யு. இப்ப பாருங்க, பிஏடி, பிஇடி, பிஐடி, பிஓடி, பியூடி. இந்த இடத்துல ஏவோட சவுண்ட்ல எப்படி வருதுன்னு பாருங்க. பேட், பெட். இங்க தமிழ்ல ஏவோட சவுண்ட் வரும், பெட். பிட், இங்கதான் ஈயோட சவுண்ட் வரும். பாட், பாட், பட், ஊவோட சவுண்ட் வரும். அப்ப அந்த உச்சரிப்புல நம்ம நார்மலா சொல்றப்ப ஏஇ ஐஓயு அப்படின்னு சொல்றோம். ஆனா உச்சரிப்புல இது அ, இது ஏ, இது இ, இது ஓ, இது உ. அப்போ அந்த சவுண்ட் இடத்துலதான் நம்மளுக்கு எவ்ரிதிங் செட்டில் ஆகணும். ஓகேவா? ரைட். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த அ, ஏ, இ, ஓ, யூ இந்த சவுண்ட்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஆன் யூஸ் பண்ணுவோம். சவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றதோட சவுண்ட் இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலா ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. an axe, an egg. பாரு, இக் அப்படின்னு சொல்லல, இக் அப்படின்னு சொல்லல, எக். ஏவோட சவுண்ட் தானே சொல்றோம். envelope, ஐஸ்கிரீம், இக்லோ, ஆரஞ்சு, அம்ப்ரெல்லா, அங்கிள். இப்ப சிங்குலரா என்ன பண்றோம்? an axe, an egg, an envelope, an ice cream, an igloo, an orange, an umbrella, an uncle. ஓகேவா? எல்லாமே ஒற்றை. இப்ப an access அப்படின்ட்டு வந்து வராது. சிங்குலருக்கு மட்டும் தான் ஆனா இல்லைன்னா அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணும்.
இப்ப இதே மாதிரி ஒரு சில இடத்துல யூ ஸ்டார்ட் பண்ணாலும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் a uniform, a university, ஓகேவா, a honor, a honor, இது எல்லாமே அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்றோம். ஏன் வந்து and யூஸ் பண்ணல? ஏன்னா உச்சரிப்புல அந்த AEIOUவோட உச்சரிப்பு வரல. அதாவது AEOU அந்த உச்சரிப்பு வந்து வரல. ஓகேவா, ரைட்? அந்த உச்சரிப்பு வரலன்னா அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆல் அதர் லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? கான்சனன்ட். இந்த கான்சனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே டெஃபினெட்லி தான் யூஸ் பண்ணும். ஆனா இதுலயும் ஒரு சில கான்சனன்ட் இருக்கு. இப்ப பாருங்களேன், and have, and honor, and இந்த இடத்துல ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுது, and யூஸ் பண்றோம். ஏன்னா உச்சரிக்கிற அந்த சவுண்ட் வந்து ஏ ஓ ஓ அப்படின்ட்டு வந்து வருது. அதனாலதான் இந்த இடத்துல எக்ஸெப்ஷனா ஹெச்ல இருந்தாலும் நம்ம வந்து and அப்படின்ட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, அப்ப இது சிங்குலர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகே, ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளூரல் ஆக்கணும்னா பலவின் பால். இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ப்ளூரல் சொல்றாங்களா? தமிழ்ல பலவின் பால் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். இப்போ பலர்பாலா பலர்பால் அப்படின்ட்டு சொல்றோம்னா இப்போ ஒன்னு வந்து ஸ்டார். அதுவே வந்து ஸ்டார்ஸ் ஜெனரலா எஸ் வந்து ஆட் பண்ணும். எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல எஸ் ஆட் பண்ணனா ப்ளூரல். பேட், பேட்ஸ். மக், mugs. fan, fans. cap, caps. ஜெனரலா எஸ் ஆட் பண்ணுவோம். ஜெனரலா நிறைய வேர்டுக்கு வந்து எஸ் தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சம் ப்ளூரல் இஎஸ்ல முடியும். எந்த ப்ளூரலுக்குலாம் இஎஸ்ல முடியணும் அப்படின்னா, ஒரு நவுன் வந்து எஸ்ல முடியுது, இல்லைன்னா டபுள் எஸ்ல முடியுது, இல்லைன்னா எஸ்ஹெச்ல முடியுது, இல்லைன்னா சிஹெச்ல முடியுது. ஓகேவா? எந்தெந்த நவுன்லாம் எஸ்ல முடியுதோ, எந்தெந்த நவுன்லாம் எஸ்ல முடியுது, சிஹெச்ல முடியுது, எஸ்ஹெச்ல முடியுது, எஸ்எஸ்ல முடியுது, இல்லைன்னா எக்ஸ்ல முடியுது. என்னென்னலாம் எஸ்ல முடிகிற வேர்ட், டபுள் எஸ்ல முடிகிற வேர்ட், எஸ்ஹெச்ல முடிகிற வேர்ட், சிஹெச்ல முடிகிற வேர்ட், எக்ஸ்ல முடிகிற வேர்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன ஆட் பண்ணோம்? இஎஸ் அப்படின்றத ஆட் பண்ணோம். ஃபாக்ஸ், foxes. Fox, foxes. Fox, foxes. Okay. Beach, beaches. Beach, beaches. Beach, beaches. Branch, branches. Box, boxes. Bush, bushes. Church, churches. Dish, dishes. Dress, dresses. Sandwich, sandwiches. Witch, witches. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? எதுல அந்த முடிகிற வேர்ட் எல்லாம் எஸ்ல முடியுது, இல்ல டபுள் எஸ்ல முடியுது, இல்ல சிஹெச்ல முடியுது, இல்ல எஸ்ஹெச்ல முடியுது. இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? இஎஸ் அப்படின்றத ப்ளூரல் ஆக்கணும்னா இஎஸ் அப்படின்ட்டு வந்து சேர்க்கிறோம். இது செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஐஇஎஸ். ஐஇஎஸ்னு எப்படி கம்ப்ளீட் பண்ணும்? இப்ப ஒரு வேர்டு இருக்கு, ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுன்ல ஒய்ல முடியுது. நவுன் ஒய்ல முடியுது. ஒய்ல முடியுது அப்படின்னு சொல்றதோட கான்சனன்ட், கான்சனன்ட்ஸ் பிளஸ் ஒய். எனி கான்சனன்ட் பிளஸ் ஒய். எல் ஒய். ஓகேவா? ஆர் ஒய். அப்ப ஒய்ல முடிகிற வேர்ட் கான்சனன்ட் பிளஸ் ஒய்னு முடியுதுன்னா அந்த இடத்துல ப்ளூரலா மாத்தணும். என்ன பண்ணணும்? We have to remove the y and add ies. Butterflies, canary, canary, y எடுத்துட்டு ies, canaries.
ஓகேவா? கேனரிஸ். அப்போ இதெல்லாம் ஜெனரல் வேர்ட்ஸ். லிலி, லிலிஸ். கேண்டி, கேண்டீஸ். பேபி, பேபீஸ். செரி, செரீஸ். டைரி, டைரிஸ். டிக்ஷனரி, டிக்ஷனரிஸ். ஃபேரி, ஃபேரீஸ். ஃபேமிலி, ஃபேமிலிஸ். ஃப்ளை, ஃப்ளைஸ். Lady, ladies. Library, libraries. Puppy, puppies. Story, stories. Strawberry, strawberries. அப்ப எப்படி இருக்கு? ஒரு கான்சனன்ட் ஒய்னு முடியுதுன்னா நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அப்போ இந்த ரூல் வந்து என்னது? ஒய்ல முடியுதுன்னா அந்த ஒய்யை டிக் போட்டுட்டு ஐஇஎஸ் நம்ம வந்து சேர்க்கணும். ஐ பிளஸ் இஎஸ் போட்டோம்னா தான் அது ப்ளூரலா வந்து மாறும். But what if there is a vowel before a y? Consonant plus y இருக்குன்னா y ரிமூவ் பண்ணிட்டு ies போட்டோம். இப்போ கடைசி லெட்டர் y ல இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து வவுலா இருக்கு. அ, எ, இ, ஓ, உ, ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லியே பழகிட்டோம். ஆனா alone, elephant, imagine, ஓகேவா? orange, umbrella, இந்த இடத்தெல்லாம் லெட்டர் எப்படி வந்து உச்சரிக்குது அப்படின்னு பாருங்க. இந்த வவல்ஸ், ஓகேவா, ஒய்க்கு முன்னாடி வவல் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சேர்க்கவே கூடாது. தென் டர்க்கி, டர்க்கீஸ். ட்ரே, ட்ரேஸ். இதே மாதிரி சிங்குலர்ல சிமினி, சிமினிஸ். கவுபாய், கவுபாய்ஸ். பாய், பாய்ஸ். டே, டேஸ். donkey, donkeys. Jersey, jerseys. Kidney, kidneys. Monkey, monkeys. Toy, toys. Trolley, trolleys. Valley, valleys. Alright? அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். Alright? இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா இருக்கும். Got it? இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஆல்ரைட், இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்குதா ஏன் இதை பண்ணணும் அப்படின்ட்டு? நானே பேசிட்டு இருக்கேனே, உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்டா போறேனா இல்ல ஸ்லோவா போறேனா? how it is going? how you feel about this? ஈஸியா தான். ஓகே தானா? புரியுதுண்ணா? ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட், ஒரு நவுன்ல எஃப்ல முடியுது. எஃப், காஃப், காஃப். எல்ஃப், ஹாஃப், லீஃப். ஓகேவா? இதுக்கு எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் சேர்க்கணும். கார்ஸ், கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டிகள். லோஃப், லோவ்ஸ். எல்ஃப், எல்ஃப்ஸ். ஷெல்ஃப், ஷெல்ஃப்ஸ். தீஃப், தீவ்ஸ். உல்ஃப், உல்ஃப்ஸ். எஃப்ல முடியுது. அப்ப என்ன பண்ணும்? எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் சேர்க்கிறோம். எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் சேர்க்கணும். ஆனா ஒரு சில இடத்துல எஸ் மட்டும் சேர்ப்போம். சேம் ஃபண்டமெண்டல் ரூல் தான். ஓகேவா? சேம் பேசிக்கான ஒரு சில இடத்துல எஸ் மட்டும் சேர்ப்போம். எக்ஸாம்பிள், செஃப், செஃப்ஸ். சீஃப், சீஃப்ஸ். இங்க எஃப் ரிமூவ் பண்ணிட்டு நான் விஇஎஸ் சேர்க்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் போட்டுரும். கிளிஃப், கிளிஃப்ஸ். ஹேண்ட்கர்ச்சீஃப், ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ். ரூஃப், ரூஃப்ஸ். ஷெரிஃப், ஷெரிஃப்ஸ். அப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரெண்டுமே யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு சில இடத்துல ரெண்டுமே யூட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், டிராஃப், டிராஃப்ஸ், டிராஃப்ஸ். ரெண்டுமே யூட்டிலைஸ் பண்ணணும். ஹூஃப், ஹூஃப்னா குதிரை குளம்படி, அந்த கால் இருக்குல்ல, அது ஹூஃப் அப்படின்னு சொல்றோம். அந்த பெரிய இதை வந்து ஹூஃப், அதை வந்து ஹூஃப்ஸ், ஹூஸ் அப்படின்ட்டு ரெண்டுமே சொல்லுவோம். தென் வந்து ஸ்கார்ஃப், ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் ஸ்கார்ஃப்ஸ் ரெண்டுமே வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்ப இது மூணாவது டைப். ஆனா ஜென்ரலா என்ன பண்ணுவோம்?
எஃப்ல முடியுதுன்னா எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் அப்படின்றது நம்ம சேர்க்கணும். ஓகேவா? எஃப் ரிமூவ் பண்ணணும், விஇஎஸ் வந்து நம்ம சேர்க்கணும். ரைட்? இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து பண்ண வேண்டியது. அப்புறம் எஃப்இன்னு முடியுது. எஃப்இ எஃப்இ நைஃப். கே வந்து சைலண்ட். நைஃப், லைஃப், வைஃப். இதெல்லாம் என்ன பண்ணும்? எஃப்இ ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் சேர்க்கணும். ஆல்ரைட்? எஃப்இ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் knives, lives, wives, but only add yes to giraffe. Giraffe. ஓகே, நம்ம ஜிராஃபி அப்படின்னு படிப்போம். ஆனா அது எப்படி வரணும்? ஜிராஃப். ஓகேவா? இதுக்கு வந்து வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். ப்ளூரல் ஆக்கிறதுக்கு எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். இ இருக்கு, ஓகேவா? எஃப்இ இருக்கு, அதனால வந்து விஇஎஸ் போடுறேன் அப்படின்ட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா டபுள் எஃப் இருக்கு. ஓகேவா? ரைட்? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஓ, ஓன் முடியுதுனாலும் எஸ் தான். ஓகேவா? ஓன் முடிஞ்சாலும் எஸ் தான் சேர்க்கணும். ரைனோ, ரைனோஸ், ரைனோ, ரைனோஸ். A kangaroo, kangaroos. A hippo, hippos. A video, videos. A zoo, zoos. இது சிங்குலர், இது ப்ளூரல். ஓ இருக்குன்னா, ஆனா ஒரு சில இடத்துல ஓ இருக்குன்னா இஎஸ் சேர்ப்போம். ஜெனரலா எஸ் மட்டும் தான். ஆனா ஒரு சில இடத்துல ஓ இருக்குன்னா இஎஸ் சேர்ப்போம். எதுக்குன்னா a flamingo, a flamingo. இந்த இடத்துல flamingos. ஓகேவா? a tomato, tomatoes. a potato, potatoes. hero, heroes. அப்ப இந்த இடத்துல ஒரு சில வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஓ இருக்குன்னா எஸ் சேர்க்காம இஎஸ் சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்ல இஎஸும் சேர்க்கலாம், இல்ல எஸ்ஸும் சேர்க்கலாம். a mango, mangoes. இஎஸ் சேர்க்கலாம், இல்லைன்னா எஸ் சேர்க்கலாம். ஆல்ரைட்? அதே மாதிரி a mosquito, mosquitoes. es இல்லைன்னா எஸ். a zero, zeros. es இல்லைன்னா எஸ். a buffalo, buffaloes இல்லைன்னா buffaloes. எஸ் மட்டும் வந்து போட்டாலும் வந்து போதும். அப்ப இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலா எஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் ஒரு சிலருக்கு இஎஸ் போடணும்னு பார்த்தோம். ஒய் மட்டும் இருக்குன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் போடணும் அப்படின்னு பார்த்தோம். ஒய்க்கு முன்னாடி வவுல் இருக்கு, இஒய் அப்படின்னு இருக்குன்னா வேற எஸ் மட்டும் தான் போடணும்னு பார்த்தோம். அப்புறம் வந்து எஃப் இருக்குன்னா எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஎஸ் போடணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சில இடத்துல வெறும் எஸ் மட்டும் தான் போடணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஓ இருக்குன்னா எஸ் போடலாம், ஒரு சில இடத்துல இஎஸ் சேர்க்கிற மாதிரி, ஒரு சில இடத்துல ரெண்டுமே ஓ இருக்குன்னா எஸ் ஆர் இஎஸ் ரெண்டுமே வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லா ரூலையும் தாண்டி வேர்டே சேஞ்ச் ஆகுது ப்ளூரலுக்கு. இட் சேஞ்சஸ், த வேர்ட் இட் செல்ஃப் சேஞ்சஸ். அப்போ அந்த வேர்டே வந்து சேஞ்ச் ஆகுறதுல எப்படி சேஞ்ச் ஆகும்? மவுஸ் சிங்குலர், மவுஸ், அ மவுஸ், அ மவுஸ். ஓகேவா? அ மவுஸ், மைஸ். நிறைய பேர் இங்க இ இருக்கு எஸ் போடுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து தப்பு. ஓகேவா? மைஸ் அப்படின்றதே வந்து ப்ளூரல் தான், மைஸ். அதே மாதிரி கூஸ், கீஸ், கீஸ். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஃபுட், ஒரு காலு ஃபுட், ரெண்டு காலு ஃபீட். ஓகேவா? ப்ளூரல் ஃபீட். சைல்ட், சில்ட்ரன். அப்போ நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் அப்படின்ட்டுலாம் போடுவாங்க, சைல்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் போடுவாங்க ப்ளூரலுக்கு. இல்ல, சில்ட்ரன் அப்படின்றதே வந்து ப்ளூரல் தான். இதுக்கப்புறம் எழுதுறப்போ குழந்தைகள் அப்படின்னா வந்து சில்ட்ரன் மட்டும் தான், எஸ் வந்து சேர்க்கணும்ட்டு பார்க்கவே கூடாது. மேன், மென். ஆக்ஸ், ஆக்சன், இயன். டூத், டீத். உமன், உமன். ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ளூரல். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்களே, அப்போ ப்ளூரல் ஆஃப் மவுஸ் தட் வி யூஸ் இன் கம்ப்யூட்டர் இஸ். கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மவுஸ்க்கு ப்ளூரல் என்னவா சொல்றது? ஒண்ணு மைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மவுசஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். மைஸ் இல்லைன்னா மவுசஸ் ரெண்டுமே அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், மவுசஸ். ஓகேவா? ரைட்?
மைஸ் இல்லைன்னா மவுசஸ். ஒரு சில ப்ளூரல் இருக்கு, சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஒரு சில ப்ளூரல், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து சேம் தான். எக்ஸாம்பிள் ஷீப். ஷீப் நிறைய பேர் ஷீப்ஸ் அப்படின்ட்டுலாம் போடுவாங்க, தப்பு. ஓகேவா? ரைட், ஷீப்ஸ் அப்படின்ட்டு நம்ம போடக்கூடாது. ரெயின்டியர், ரெயின்டியர், ரெயின்டியர். டியர், டியர். ஓகேவா? ஃபிஷ், ஃபிஷ். மீன்கள் அப்படின்ட்டுலாம் நம்ம போட மாட்டோம். ஃபிஷஸ், இஎஸ்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. ஆனா ஒரு சில இடத்துல எக்ஸெப்ஷனுக்கு இஎஸ் சேர்ப்போம். அது என்னன்ட்டு வந்து பார்ப்போம். ஓகே, அப்புறம் பைசன், பைசன், டீர், டீர். இது எல்லாமே வந்து டெஃபினெட்லி சிங்குலரும் ப்ளூரலும் சேம் வேர்டு தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. You can use fishes as a plural of fish when you are talking about different kinds of fish. All fishes of the Pacific Ocean. இப்போ ஒரே டைப் ஃபிஷ் பத்தி மட்டும் தான் பேசுறோம் அப்படின்னா அதோட ப்ளூரல் வந்து ஃபிஷ் மட்டும் தான். ஓகேவா? காணங்கலத்தின்னு ஒரு மீன் இருக்கா, அந்த மீனுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து மேக்ரில் அப்படின்ட்டு வந்து பேரு. ஓகேவா? மேக்ரில்ஸ், மேக்ரில். ஓகேவா? மேக்ரில் அப்படின்னா ஒரு மீனுக்கும் மேக்ரில் தான், பல காணங்கலத்து மீனுக்கும் வந்து மேக்ரில் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ் இருக்கு, வஞ்சரம், சோரா, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபிஷஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் நிறைய ஒண்ணா இருக்கு அப்படின்னா தான் ஃபிஷஸ் அப்படின்னு நம்ம சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும். சிங்குலரா இருக்கிறப்போ, ப்ளூரலா இருக்கிறப்போ ஒரே டைப் ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷ் மட்டும் தான் நம்ம வந்து ஃபிஷஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்லாம் நிறைய இருக்குன்னா அதை ஒன்னா ப்ளூரலா சொல்றப்ப வேணா நம்ம ஃபிஷஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதுல 2 கோல்டு ஃபிஷ் இருக்கு, இல்ல 4 கோல்டு ஃபிஷ் இருக்கு. 4 கோல்டு ஃபிஷ் இருக்கு. ஓகேவா? கோல்டு ஃபிஷ் ஒரு டைப் தானே இருக்கு, அதனால வந்து ஃபிஷ் மட்டும் தான் வந்து சொல்ல முடியும். அதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருக்கு இதுல, இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னா அப்பதான் வந்து ஃபிஷஸ் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணும். ஒரே டைப் தான் இருக்குன்னா ஃபிஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஒரு கோல்டு ஃபிஷ் இருந்தாலும் ஃபிஷ் தான், பல கோல்டு ஃபிஷ் இருந்தாலும் ஃபிஷ் தான், சேஞ்சே ஆகாது. ஓகேவா? ரைட். அப்ப இந்த இதை வந்து நீங்க பார்க்கணும். அப்புறம் ஒரு சில நவுன்ஸ் இருக்கு எப்பவுமே ப்ளூரல் தான், ஆல்வேஸ் ப்ளூரல், ஆல்வேஸ் ப்ளூரல். எக்ஸாம்பிள் பைனாகுலர், பைனாகுலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பைனாகுலர் அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை, பைனாகுலர்ஸ். காகுல்ஸ், காகுல்ஸ். அப்புறம் பிளையர்ஸ், ஜீன்ஸ், பேண்ட்ஸ். 2 கால் இருக்குல்ல, ஸ்லிப்பர்ஸ், ஸ்னீக்கர்ஸ், சிசர்ஸ், பைஜாமாஸ், ஸ்னீக்கர்ஸ், ஷார்ட்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்டாக்கிங்ஸ், சாண்டல்ஸ். இது எல்லாமே எப்பவுமே எஸ்ல தான் முடியணும், ப்ளூரலா தான் இருக்கும். அந்த வேர்ட் எப்பவுமே ப்ளூரலா தான் இருக்கும். ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்றது another நேம் ஃபார் கிளாஸஸ், கண்ணாடி. மூக்கு கண்ணாடிக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கிளாஸஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ யூ கேன் மேக் ப்ளூரல் நவுன் சிங்குலர் பை யூசிங் a pair of. இப்ப அதுவே ஒரு ப்ளூரல் நவுனை நான் சிங்குலரா மாத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு பைனாகுலர் இருக்கு. ஓகேவா? ரைட். பைனாகுலர்ஸ் அப்படின்ட்டு தான் வந்து அது ப்ளூரலா தான் வந்து இருக்கும் எப்பவுமே, ஏன்னா 2 இருக்கு, 2 கண்ணு இருக்கா, ரைட்? அது மாதிரி. அப்போ இது ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக, நம்ம சிங்குலரா மாத்துறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம், a pair of அப்படின்ட்டு சொல்றோம். நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க pair of shoes. a pair of shoesனா வந்து 2-3 ஷூ இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த ஜோடி, ஒரு ஜோடி ஷூ இருக்குல்ல, அது a pair of shoe. a pair of spectacles, a pair of goggles, a pair of jeans, a pair of shorts, a pair of pliers. ஓகேவா? எல்லாம் ஒற்றையா மாத்துறதுக்காக, பலவின் பலர் இருக்கிறத, பலவின் பால் இருக்கிறத ஒற்றையா மாத்துறதுக்காக நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். a pair of அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணோம். ஆல்ரைட். ஓகேவா?
புரிஞ்சதா? அப்புறம் நீங்க நிறைய பேரு நல்ல நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தீங்க. ஓகேவா? அந்த 30 வேர்ட்ஸ் அதுல உச்சரிப்புகள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு சிலர் தமிழ்ல அதை சொல்றப்ப கூட ரொம்ப வேகமா வந்து நீங்க சொன்னீங்க. ஓகேவா? ரொம்ப வேகமா சொல்ற அந்த பழக்கம் தப்பு. ரொம்ப வேகமா நம்ம வந்து சொல்லக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், அப்புறம் வந்து வார்த்தைகளும் சரியா வந்து உச்சரிக்காம வந்து இருந்துச்சு. நான் காட்டுறேன், பாத்துக்கோங்க. இது சோபனா சிஸ்டரோடதா? இது யாராவது படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 10 வார்த்தைய ஃபர்ஸ்ட் 10 வார்த்தை படிங்க பாப்போம். தமிழும் படிக்கணும். அண்ணா படிப்பா. நான் படிக்கிறேன். படிப்பா. அட்மயர் வியப்புடன் பாராட்டுதல், ஆம்பிஷன் லட்சியம், லாயல்டி விசுவாசம், டிஃபீட் தோல்வி, டாஸ்லிங் பொலிவான, கலெக்டிவ் கூட்டான, சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, ப்ரெஷர் அழுத்தம், பிளேம் பழி சுமத்துதல், ஆனஸ்டி நேர்மையான. ஹிடன் காம்ப்ளிமெண்ட். இப்ப பார்ப்பா, உச்சரிப்பு அந்த ஆவோட சவுண்டு அதெல்லாம் வரணும். இப்போ உச்சரிப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஆங்கில எழுத்துக்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி அந்த ப அதெல்லாம் பார்த்தோம்ல, இதே மாதிரி மேட் மேட். ஓகேவா? மெட் மிட் மாட் மட். உச்சரிப்பு இந்த அ ஈயோட சவுண்ட் எப்படி வரணும், ஐயோட சவுண்ட் வரணும், ஓவோட சவுண்ட் வரணும், எப்படி வரணும். இப்ப இது 3 லெட்டர் சிலபிளா? ஜென்ரலா இருக்க வார்த்தைகள்ல 2 லெட்டர் சிலபிள் வரும், 3 லெட்டர் சிலபிள் வரும். 2 லெட்டர் சிலபிள்ல சிங்கிள் லெட்டர் சிலபிள் வந்து இந்த வவல்ஸ் மட்டும் தான் சிங்கிள் லெட்டர் சிலபிளா வரும். எக்ஸாம்பிள் வந்து அலோன், எலிஃபென்ட், இமேஜின். ஓகேவா? ரைட்? ஆரஞ்ச், அம்ப்ரெல்லா. இந்த சிங்கிள் லெட்டரா சிலபிள் வர்றது வந்து இந்த AEIOயோட சிலபிள் தான் வரும். ஆனா உச்சரிப்பு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆல்ரைட்? டபுள் லெட்டர் சிலபிள் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட். இப்போ இந்த 5 போக பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் இருக்குல்ல, 21 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 21 லெட்டர்ஸும் BA பா, BE பே, BI பை, ஈயோட சவுண்டிங் வரும். இங்க ஏவோட சவுண்ட் வரும், இங்க ஆவோட சவுண்ட் வரும், இங்கதான் ஈயோட சவுண்ட் வரும். BO போ. ஓகேவா? போ போட். ஓகேவா? ஓவோட சவுண்ட் வரும். பு. ஓகேவா? பு பட். ஊவோட சவுண்ட் வரும், ஊவோட சவுண்ட் வரும் இங்க. ஓகேவா? ரைட்? அப்ப அந்த உச்சரிப்பு 2 லெட்டர் உச்சரிப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 லெட்டர் வருதுன்னா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கான்சனன்ட், அந்த 21 லெட்டர்ல இருக்க கான்சனன்ட். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள், இப்ப இதுலயே காட்டுவோமா? ட்ரிபிள் லெட்டர் வந்து எங்க வருது அப்படின்ட்டு, இந்த கள், லெக், ட்ரிபிள் லெட்டர் சிலபிள். இந்த இடத்துலயே கர், லெக், டிவ். ஓகேவா? டிவ் அப்படின்றது வந்து சஃபிக்ஸ். கர், லெக், டிவ். ஓகேவா? சஃபிக்ஸ். இப்போ 2 லெட்டர் சிலபிள் பார்த்தோம்னா டே, லா, யா, லி, டி, லாயாலிட்டி, லாயாலிட்டி. ஓகேவா? ரைட்? இப்போ உச்சரிப்பு, ரைட்டான உச்சரிப்பு பார்ப்போமா? அந்த admire, ambition, 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 dazzling, dazzling, satis, satis. இங்க பாரு, 2 லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனன்ட், செகண்ட் லெட்டர் வவல், 3 லெட்டர் சிலபிள், TIS, டிஸ்.
டிஸ். ஓகேவா? ஐயோட சவுண்ட் இல்ல, ஈயோட சவுண்ட் வந்து வரணும். தமிழ்ல ஈயோட உச்சரிப்பு வரணும். டிஸ். ஃபேக்ட் 2 லெட்டர், ஃபேக்ட் 3 லெட்டர், ஷன். அப்போ எல்லா வேர்டை படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிக்கணும். எப்பாரு admire, உச்சரிப்பு admire, ambition, loyalty, ஐ வரணுங்க. ஓகேவா? ரைட். லாயலிட்டி, டெஃபீட். நம்ம நிறைய பேர் டிஃபீட் அப்படின்னு படிக்கிறோம்ல, டெஃபீட் அது ஏவோட சவுண்ட் தானே வரணும் டிஇக்கு. ஆனா உச்சரிப்பு நம்ம என்ன பண்றோம், பழக்கம் வந்து டிஃபீட் அப்படின்னு ஆயிடுச்சு. டெஃபீட் ஏவோட சவுண்ட் வரணும். டாஸ்லிங், கலெக்டிவ், சாட்டிஸ்பாக்சன். இது சொல்றப்ப ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொன்னோம். பிஆர்ஏ தானே ப்ரே தானே இருக்கு. ப்ரெஷர், 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 ப்ரெஷர். ஓகேவா? blame, blame, honesty, 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 hidden, hidden, compliment, compliment, approach, investigate, 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 purpose, purpose, approval, 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 legacy அப்படின்னு நிறைய பேர் படிக்கிறாங்க. legacy, legacy, declaration, declaration, argument, 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 clash, clash. ஓகேவா? அப்ப அந்த உச்சரிப்பு அதோட விதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். sufficient, wisdom, sincerity, sincerity, sincerity வரணும். இங்க ஸ்பெல்லிங் பார்க்கணும்ப்பா. attract, surrender, surrender, elegant, elegant, conversation, conversation, purity, purity, narration, narration, desire, 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 desire. All right? Okay, good. All right. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன ஆக்சுவலா கெஸ்டா தான் வந்து கூப்பிட்டாங்க. ஃபுல்லா என்னைய வந்து எடுக்க வச்சிட்டீங்க. பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்துச்சு? ஓகேவா? இல்லைன்னா இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா செஷனை? நீங்க தான் வந்து சொல்லணும். How do you feel? எல்லா இதை வந்து ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார். யாராவது கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளே வந்து பேச ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? யாராவது பேசுறீங்களா? செஷன் எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஓகேவா? புரிஞ்சுதா? இல்ல வந்து இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? உச்சரிப்புல கரெக்டா வந்து நீங்க பண்றீங்களா? ஃபீல் ஆச்சா? அண்ணா புரிஞ்சதுன்னா ஒரு கிளாரிட்டி இருக்குண்ணா. இப்போ அதுவும் இல்லாம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், ஏன்னா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருக்குண்ணா. அப்புறம் எனக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் வேணும்ண்ணா. நீங்க இப்போ வந்து இப்போ இஎஸ் எங்க சேர்க்கணும் அந்த மாதிரி சொன்னீங்களே, அந்த நோட்ஸ் வேணும்ண்ணா. அது பிடிஎஃப் தான், ஃப்ரீ பிடிஎஃப் தான் அது. ரொம்ப ஃபண்டமெண்டலா நம்ம இங்கிலீஷை ரைட்டா கத்துக்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப். அண்ணா உனக்கு அதை வந்து இந்த குரூப்ல நான் போட்டு விடுறேன், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை அதுல சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. அது மொத்தம் அந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் புக் அப்படின்ட்டு இது. ஃபர்ஸ்ட் கிராமர்னா என்ன, அப்புறம் கேபிட்டல் லெட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், நவுன்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு, இதுல நம்ம ப்ளூரல் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அப்புறம் கலெக்டிவ் நவுன்ஸ், மஸ்குலைன் நவுன்ஸ் இருக்கு, அப்புறம் ப்ரோனவுன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்புறம் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும், அப்புறம் டிட்டர்மினஸ்,
நிறைய பேர் டிட்டர்மினர் அப்படின்ட்டு சொல்றாங்களே, டெட்டர்மினர்ஸ். அது டெட்டர்மினர்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப இதுலயே இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன். sentences, interjections, conjunctions. ஓகேவா? conjunctions, determiners. அப்ப determiners. அப்ப எப்படிலாம் வந்து பிரியுதுன்னு பாத்துக்கோங்க. demonstrative, interrogative, interrogative, interrogative. இதுல நிறைய பேர் மக பண்ணுவாங்கல்ல. பொஸ், POS, பொஸ், செஸ், SES, செஸ், சிஸ். நிறைய பேர் டபுள் எஸ் அப்படின்ட்டுலாம் வந்து மக பண்ணுவாங்க. R அப்படின்னு மக பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சிலபல் இருக்கும். பொஸ், செஸ், சில். அதனாலதான் அங்க டபுள் எஸ் வருது, இங்கேயும் டபுள் எஸ் வருது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப், போ. ஓகேவா? இந்த இடத்துல பிரிவு வரும். ஓகேவா? ரைட். direct, subject, object, negative, questions. ஓகேவா? ரைட். அப்ப அந்த உச்சரிப்பு எல்லாமே வந்து ரைட்டா பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். இந்த இதுல வந்து என்ன வந்து அட்வான்டேஜ்னா, ஒரு இது வந்து இப்ப முடியுது அப்படின்னா சர்க்கிள் பத்தி சொல்லி அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் பத்தி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் இருக்கும். நீங்களே அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் வரணும். டெஃபினெட்லி ஸ்டார்டிங் லெட்டர். அப்புறம் ஐ எப்பவுமே கேப்ஸ் லெட்டர்ல தான் இருக்கணும். ஸ்டார்டிங் லெட்டர். சிகாகோ, த. ஓகேவா? ஃபுட்பால் கேம் ஆன் சண்டே. ஜேசன், தாம்சன். தெரு பேரு. டியும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஏவும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அப்ப இந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ் இருக்கும். இது மேல இருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புரியும் எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும். அதுக்கான அந்த எக்ஸசைஸை நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஈஸியா வரும். இங்க ஹெச், லிங்கன் ஸ்கூல், ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட், நியூட்டன் ரோடு. இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க வந்து எழுதி பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இப்ப நேஷனல் லைப்ரரி அப்படின்னா நேஷனல், அது லைப்ரரியோட பேர். அமெரிக்கால இருக்கு இந்த லைப்ரரி, ரொம்ப பெரிய லைப்ரரி, நம்ம கன்னிவரா லைப்ரரி மாதிரி. அப்ப NL ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். நம்ம MG ரோட் சொல்றோம்ல, மகாத்மா காந்தி ரோட், அதான் MG ரோட்னு சொல்லுவோம். அப்ப MG ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அதே மாதிரிதான் நியூட்டன் ரோட், ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இந்த PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேளுங்க. ஆனா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ட்டு முடிவு பண்றாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம பார்த்ததுலாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ட்டு இல்லாம உங்களுக்கு என்னென்ன வேர்ட்லாம் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்க பாக்குற விஷயத்தெல்லாம் திங்ஸ்ல போடலாம். சேர், டேபிள், அது மாதிரி எல்லாத்தையும் போடலாம். அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். நந்தினி, சூப்பர். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணதுக்கு. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? எப்படி இருந்துச்சு? ஓகேவா? இல்ல இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு கத்து கொடுக்கணுமா? அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வேற ஏதாவது இதெல்லாம் கத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சாரி, நான் 3 o'clock வந்து இன்னொரு மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அது வந்து ஓகே. உங்களோட கமெண்ட் வந்து இதுல வந்து போடுங்க. ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கிறீங்க. என்ன வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டுட்டு என்னையே ஃபுல்லா எடுக்க வச்சிட்டீங்க. சிறப்பா வருவீங்க, நல்லா வருவீங்க. இதே மாதிரி ஆர்வமா இருக்கீங்கன்னா உங்களுக்காக நானும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். ஓகேவா? இதோட அட்வான்ஸ்டாவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால வந்து நீங்க ஆர்வமா இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆல்ரைட் கைஸ், தேங்க் யூ. தென் ஃபீட்பேக் வந்து எல்லாரும் குரூப்ல போடுங்க. நம்ம குரூப்ல அது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பை. டேக் கேர் தென். பை. நான் தேங்க் யூ. Bye. Thank you. Thank you.